ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோட்டீன் பால்ஸ் பார்க்கலாமா. சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேன். 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு போல் போட்டுக்கலாம். 10 முந்திரி பருப்பு, இது உடைக்காத முந்திரி பருப்பு. 10 பாதாம் பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு, இதெல்லாம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். நிலக்கடலை சேர்த்திக்கலாம், தேங்காய் சேர்த்திக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக டேட்ஸ் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட டேட்ஸ் இல்லாதனால நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக நம்ம வீட்டிலே எடுத்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும், பால்ஸ் மாதிரி பிடிக்க. பாருங்கள், ஒரு ஓட்டிட்டு பல்ஸ் மோடில் தான் போட்டேன். போட்டு எடுக்கும்போது பல்ஸ் மோட்லேயே போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு பொடிஞ்சால் போதும். ரொம்ப பொடிஞ்சுன்னா கடிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது நம்ம கிச்சன்லேருந்து பார்க்குற வியூ இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. அந்த பக்கம் தோட்டம் போல் இருக்கும், எல்லாம் சோளத்தோட்டம் தான். இப்போ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தாச்சு. பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் அரைஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதிக்காக நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், எல்லாம் பொடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா பால்ஸாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பால் மாதிரி ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தோம்னா ஹெல்த்தி ப்ரோட்டீன் பால்ஸ் தான், ஹெல்த்தி ரெசிபி கூட. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.